வணக்கம் நிகிதா. சென்னையிலிருந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று மாலை 3:40 மணிக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து 159 பயணிகள், 6 விமான ஊழியர்கள், 165 பேருடன் புறப்பட்டு ஹைதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த விமானம் இன்று மாலை 5 மணிக்கு ஹைதராபாத் சென்று தரையிறங்க இருக்க வேண்டும். ஆனால் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நடுவானில் ஆந்திர மாநிலம் நெல்லூரை கடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதை அறிந்த விமானி அவசரமாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டார். உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் விமானத்தை மேற்கொண்டு செலுத்த வேண்டாம், உடனடியாக திருப்பி கொண்டு வந்து சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் சென்னை விமான நிலையத்தை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தது. இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் அந்த விமானம் அவசரமாக தரையிறங்குவதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் துரிதமாக செய்து முடிக்கப்பட்டன. இந்த நிலையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று மாலை 4:30 மணி அளவில் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வந்து அவசரமாக பத்திரமாக தரையிறக்கியது. விமானத்தில் உள்ள பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டு விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதோடு இயந்திர கோளாறு ஏற்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தை பழுதுபார்க்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே ஹைதராபாத் செல்ல வேண்டிய 159 பயணிகளையும் மாற்று விமானம் மூலம் சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு அனுப்பி வைக்க சென்னை விமான நிலைய அதிகாரிகள் ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து உடனடியே நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக விமானம் விபத்திலிருந்து தப்பியதோடு விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த 159 பயணிகள் உட்பட 165 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் இன்று மாலை ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிகிதா.